உன் வாழ்க்கையின் அடுத்த பயணம்தான் இன்றைக்கு நீ என்னை பார்த்திருக்கக்கூடிய, இன்று உன் செவிகளால் கேட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கானது. புதிய கட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தோடு திரும்பி இருக்கின்றது. வாழ்க்கை ஒரு பயணம், ஒரே வழியில் எப்பொழுதும் செல்வதில்லை. திடீரென திருப்பமும் வருகின்றது, சில சமயம் நேராகவும் செல்கின்றது. நீ சந்தித்த சோதனைகள் உன்னை பல வழிகளில் இப்பொழுது வலுவாக உருவாக்கி உள்ளது. நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள், சிலர் புண்படுத்திய வார்த்தைகள், வீழ்த்திய தருணங்கள் எல்லாம் இன்றோடு முடிவடைந்து விட்டது என் குழந்தையே. அடுத்த கட்டம் உன் ஆன்மாவின் எழுச்சிக்கானது. இனிமேல் உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியோடு தொடங்கும். முன்பு உன் கண்களில் வழிந்த அந்த கண்ணீர் இப்பொழுது உன் கன்னத்தில் புன்னகையோடு மலரப்போகின்றது. பிறர் தவறாக புரிந்து கொண்ட உன்னை உலகமே இனி சரியாக உணரும் தருணம் வந்து விட்டது. சோதனைகள் உன்னிடம் வந்தது நீ தாங்க முடியும் என்பதற்காகத்தான். நீ கடந்து வந்த ஒவ்வொரு காயமும் உன்னுடைய ஆன்மாவை வலுவாக்கிய தியானமாக மாறிவிட்டது. உன்னிடம் ஒளிந்து இருக்கும் அந்த தெய்வ ஆற்றலை தட்டி எழுப்ப இந்த விநாயகன் இன்று உன்னை கவனித்தேன். ஒரு தாமரை மலர்வதற்கு சதுப்பு நீர் தேவைப்படுவது போல உன் வாழ்விற்கான நன்மை மலர்வதற்காக தான் அந்த துன்பங்களையும் நீ சந்தித்தாய். நான் உன் வழியை சுத்தமாக்கினேன், உன் வழியை ஒளியாக்கி விட்டேன். மனதில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் ஆனந்தத்தோடும் உன் வளர்ச்சிக்கான எல்லா வேலைகளையும் நீயே செய்வாய். உன்னை காயப்படுத்தியவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒளித்திறன் உனக்குள் இருந்து பிறக்கும். மனம் பாரம் இப்பொழுது அகன்றுவிடும். நீயும் மறக்க நினைக்கின்றாய், முயற்சிக்கின்றாய். உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்களில் இருந்து வெளிவர வேண்டும் என்று துடிக்கின்றாய். அதற்கு ஒவ்வொரு முயற்சியாக செய்யவும் செய்கின்ற. ஆனால் மறுநொடியே பழைய நினைவுகளின் தாக்கம் வந்து உனக்குள் அகப்பட்டு கொள்ளும் பொழுது எல்லையற்ற கண்ணீர் அல்லவா கண்களிலிருந்து வழுகின்றது. மனதிற்கு ஆறாத காயங்களை கொடுத்தவர்கள் உன்னை விட்டு தூரமாக இருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் உன் அருகில் இருப்பதால் தொல்லையை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. காலத்தின் சோதனைதான் இது. உன்னை வலுப்படுத்த, உன் மனதை வலுப்படுத்த, உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிகள்தான் அனைத்தும். இதன் மூலமாக தான் பேரதிர்ஷ்டத்தை நீ பெறப்போகின்றாய் என்றால் நம்ப முடிகின்றதா? ஒரு தொல்லை உன்னை விட்டு விலகினால் பேரின்பம் உன் வாழ்க்கையே அடையும் என்பது உனக்கு விதியாக இருக்கின்றது. அந்த தொல்லை கொடுத்தவர்களை விட்டு நீ முழுமையாக விலகி வெளியே வந்தால்தான் புதிய பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நீ நுழைய வைக்க முடியும். ஒன்றை இழந்தால்தான் வேறொன்றை பெற முடியும் என்பது நியதி. நேர்மறை எண்ணத்தோடு நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டுமானால் உன்னை எதிர்மறை எண்ணத்திற்குள் நுழைய வைக்கின்ற கஷ்டங்களில் இருந்து முதலில் வெளியே வா. உன் நம்பிக்கையை நீ வலுப்படுத்து. உன் வாழ்க்கையின் வெற்றியின் தொடக்கம் இன்று முதல் ஆரம்பம். பிரச்சனைகள் அனைத்தும் முடிய போகின்றது. உன் வாழ்க்கை பாடம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல போகின்றது. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நாளைய வெற்றியாக இனி மாறிக்கொண்டே இருக்கும். இழந்ததை எல்லாம் நீ புதிய வடிவில் பெறுவாய். அது இழந்த உறவானாலும் சரி, வாய்ப்பானாலும் சரி, பணமானாலும் சரி, மரியாதையானாலும் சரி, உனக்கு மீண்டும் வந்து சேரக்கூடிய பேரதிர்ஷ்டம் இப்பொழுது உன் வழியில் ஆயத்தமாகி விட்டது. மேம்பட்ட வடிவில் நீயே ஆச்சரியப்படும்படி அது உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். இழந்ததை பற்றி கவலைப்படாதே, அதை மீட்டெடுக்கும் சக்தி உனக்குள் இருக்கின்றது. என்னுடைய ஆசிர்வாதம் இனி எந்த சோதனையையும் நுழைய விடாது. உன் இதயம் நேர்மறையாக இருக்கும் வரை உன் வழி நன்னிலையாக எப்பொழுதும் இருக்கும். சிந்தனையை சுத்தப்படுத்து, சூழ்நிலை தானாக மாறும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே, அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். உனக்கு இதுவரை ஏற்பட்ட தடைகள் ஒவ்வொன்றுமே தெய்வீகத்தின் வாய்ப்பாக மாறி இருப்பதால் உன்னுடைய பொறுமையின் காரணமாக, சகிப்புத்தன்மையின் காரணமாக இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தை நான் அனுமதித்திருக்கின்றேன். இன்று முதல் அந்த அதிர்ஷ்டம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் பல வழிகளில் உன் வாழ்வை வந்து அடையும். இதனால் வரை சந்தித்தது கூட கஷ்டம் கிடையாது. அது என் கருணையின் பெயரில் வந்த சோதனைதான். இனி நீ பெறப்போவது சுபமும் வெற்றியும் மட்டும்தான். உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும்.
எப்பொழுதுமே இறைவனுடைய நினைவு ஒன்றுதான் உனக்கு பாதுகாப்பை தரும், உன்னை நல்வழிப்படுத்தும். உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்களுடைய நினைவுகள் மேலும் மேலும் அந்த ரணத்தை அதிகப்படுத்துமே தவிர ஆற வைக்கப் போவது இல்லை. அந்த நினைவுகளை விடுத்து இறைவனை நினை, அதுதான் உன் காயங்களுக்கும் ரணங்களுக்கும் மருந்தாக மாறும். ஏற்கனவே அடிப்பட்ட இடத்தை மேலும் மேலும் புண்படுத்தி கொண்டால் ஆறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதை ஆற்றுவதற்கு இறைவனை நாடினால் அது மருந்தாக அமையும். எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை பற்றி நீ சிந்திக்க தொடங்குகின்றாயோ அந்த சமயம் அந்த பிரச்சனை எங்கே இருந்து தொடங்கியது என்பதை சிந்தித்துப்பார். மாற்றம் உன்னிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அந்த மாற்றத்தை நீ பிறரிடம் எதிர்பார்த்து காத்திருப்பது சரியா என்பது உனக்கு விளங்கும். நீயே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. பிறர் உன்னை கஷ்டப்படுத்துவதை காட்டிலும் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். எங்கிருந்து வெளியே வர வேண்டுமோ அங்கிருந்து வெளியே வராமல் அதே இடத்தில் சிக்கிக் கொள்வதிலும் ஒரு சுகம் இருப்பதைப் போல அந்த இடத்தையே நீ சுற்றி சுற்றி வருகின்றாய். இறைவனை சுற்றி வந்தால் உன்னை பிடித்திருந்த கஷ்டங்களும் கவலைகளும் துயரங்களும் துன்பங்களும் நீங்கி ஆனந்தமும் இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். இப்பொழுது அடுத்த கட்ட பயணம் அதிர்ஷ்டத்தின் பயணம். இது முழுமையாக உன்னை நீ இதற்கு தயார் செய்ய வேண்டும். இதை பெறுவதற்கான திறமையையும் தகுதியையும் நீ வளர்த்து கொள்வாயானால் அந்த பக்தியின் வழி ஆன்மீகத்தின் வளர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை இனி கண்டு கொள்ளும். சோதனைகள் எல்லாம் அருளின் வெற்றியாக மாறும் அற்புதமான நேரம் இது. பொறுமையோடு நீ காத்திருந்ததற்கான அத்தனை பலனும் வரிசையாக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் நேரம் இது. நீ நேர்மறையாக இருக்கும் வரைதான் அந்த அதிர்ஷ்டம் உனக்குள் நுழையும். எதிர்மறை சிந்தனையோ எதிர்மறையான நபர்களையோ பற்றிய சிந்தனை கூட உனக்குள் நுழையாதவாறு உன் இதயத்தை நீ சுத்தப்படுத்தி அமைதியாக வை, கட்டுக்குள் வை. அமைதியற்ற மனம் எந்த அதிர்ஷ்டத்தையும் வரவேற்காத. அமைதியான மனமும் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை பற்றிய சிந்தனைகளும் தான் அதிர்ஷ்டத்தை வரவேற்கும். இப்பொழுது இந்த கணபதியை நீ பார்த்து விட்டாய். உன் வாழ்க்கை பயணம் இனி அதிர்ஷ்டத்தின் பயணம்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பல வழிகளில் நீ காத்திருந்த விஷயங்கள், நீ ஏங்கி தவித்திருந்த அந்த விருப்பங்கள், உன் ஆசைகள், நிறைவேறாத வேண்டுதல்கள் என எல்லாமே இப்பொழுது உன் மனம் குளிரும்படி நிறைவேறியே தீரும் என்பது விதியாக இருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் நீ இறைவனின் நினைவோடு இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய நினைவோடு இருந்தால் அது ஆபத்தை ஏற்படுத்தும். என்னுடைய நினைவோடு இரு, உன் வாழ்க்கை வளம் பெறும், நல்லது நடக்கும்.